வணக்கம் மக்களே. போன வாரம் போட்ட எபிசோடுக்கு நீங்கள் தந்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. சொன்னேன் அது எப்பயும் போல் அதே 15 பேர் தான் கேட்டீங்க. ஆனால் எல்லாருமே எனக்கு கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு கேட்டுட்டு. எல்லாருமே ரொம்ப நாள் கழிச்சு பண்ணாலும் ஃப்ளோ நல்லா இருந்தது, அருமையாக பண்ணீங்க, எல்லாத்தையுமே சொன்னீங்க. ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ போன வாரம் ரொம்ப பர்சனலான ஒரு எபிசோடு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபில்ம் மேக்கர், அவரோட ஃபில்மோகிராஃபியை பற்றி பேச கிடைச்சது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயந்தான். ஸோ இந்த வாரம் எதை பற்றி பேசலாம் அப்படின்றப்போ, ஓகே நம்ம இந்த பாட்காஸ்ட்டில் எல்லா டைமும் புதுசாக ஆரம்பிக்கிறேன்னு ஜாண்டமாக எபிசோட்ஸ் போட்டே தான் இருப்பேன். அதே மாதிரி இந்த டைமும் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலாம், ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதாவது சினிமா ரிலேட்டட் தான். ஸோ ஆனால் அதே நேரத்தில் நம்ம சினிமாவில் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு ஜான்ராவை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் நம்ம மக்களுக்கு, நம்ம பாட்காஸ்ட் கேட்குற அந்த 15 சொச்ச பேருக்கு அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதை பற்றினது அந்த பாட்காஸ்ட். அது என்ன ஜான்ரா, அந்த ஜான்ராவோட ஹிஸ்ட்ரி, லேண்ட்மார்க் ஃபிலிம்ஸு, இது எல்லாத்தையும் பற்றி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் அப்படின்னு நம்பி இந்த பாட்காஸ்ட்டை பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு yet another episode of It's Just Another Podcast with me, R. Ritesh. வாவ், போன டைம் இதை சொல்கிறக்கே திக்கி திணறி ஒரு மாதிரி பயங்கர ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி தான் சொன்னேன். ஆனால் இந்த டைம் ஃப்ளோ கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அப்படியே டைமே ஆக்காமல் டக்குன்னு டாபிக்குள்ளே ஜம்ப் பண்ணிடலாம். ஹாரர் ஃபிலிம்ஸ், பேய் படங்கள் தான் ரொம்ப ரெலவெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப எப்பவுமே இருக்கிற ஒரு ஜான்ரா தானே. அதை பற்றி என்ன பேச போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஜென்ரலாக பேய் படங்களை எதை காட்டி பயப்படுத்துவாங்க? பேய், ஆவி, பிசாசு, அமானுஷம், ஒரு பாலடைஞ்ச பங்களா, இல்லை ஏதோ ஒரு செத்து போன ஒருத்தரோட தீராத ஆசை, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் நமக்கு பேய் படங்களில் பயமுறுத்துகிற வேலைகள்லாம் பார்ப்பாங்க. ஆனால் இதுவே ரியாலிட்டியில் நடக்கிற விஷயங்களை யூஸ் பண்ணி அதை ஹாரர் எலிமெண்ட்ஸை மிக்ஸ் பண்ணி சொன்னால் அதுதான் பொலிட்டிக்கல் ஹாரர் அப்படின்ற ஒரு ஜானர். ஸோ இட் லைக் சப் ஜானர் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். தனியொருவன் படத்தில் படத்தோட ரோல் கிரெடிட்ஸ் டைட்டிலுக்குலாம் முன்னாடி ஒரு இது போடுவோம், ஒரு சேயிங் இருக்கும், இந்த படத்தில் நடக்கும் அனைத்தும் கற்பனையே, நிஜத்தின் அளவுக்கு கொடுமையானது இல்லைன்னு. ஸோ ரியாலிட்டிஸ் அவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம். ஸோ அந்த விஷயத்த ஹாரர் கலந்து சொல்லும்போது அதோட எஃபெக்டிவ்னஸ் இன்னும் ஒரு பல மடங்கு மல்டிப்ளை ஆகுது, ஆம்ப்ளிஃபை ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹாரர் எப்பவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப த மோஸ்ட் எஃபெக்டிவ் ஜான்ரா அப்படின்னு நிறைய பேர் அழைக்கப்படுற ஒரு ஜானர். பிகாஸ் மற்ற எல்லாமே உங்களை ஃபீல் பண்ணும், ஒரு மாதிரி நிறைய இதெல்லாம் பண்ணும். பட் ஹாரர் தான் உங்களை டெரிஃபை பண்ண வைக்கும், ட்ராமாவை கொடுக்கும். அதாவது தியேட்டர்லேயே எவ்வளோ பேர் செத்த கதைலாம் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஜான்ரை வச்சு நம்ம ஏன் சொசைட்டியில் இருக்க ஷார்ட் கம்மிங்ஸ், அதாவது ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டியாக இருக்கட்டும், ஜெண்டர் இன்இக்வாலிட்டியாக இருக்கட்டும், ஆர் கேஸ்டிஸ்ட் ஹைரார்கி ஆஃப் கேஸ்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி ஹாரர் கலந்து பேசுகிற ஒரு ஜானர் தான் இந்த பொலிட்டிக்கல் ஹாரர். ஸோ பொலிட்டிக்கல் ஹாரர்னால் நீங்கள் எடுத்தோடனே ஒரு அரசியல்வாதியோ இல்லை ஒரு எலெக்ஷன் டைம்லோ இல்லை ஒரு கவர்மெண்ட்டை பற்றி வர்ற பேய் படங்கள் நீங்கள் நினச்சிக்க வேணாம். இப்போ நான் முன்னாடி சொன்னேன்ல, இந்த மாதிரி டாபிக்ஸ் ரொம்ப ரிலவெண்ட்டான சோஷியலாஜிக்கல் டாபிக்ஸ், இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ரொம்ப எஃபெக்டிவ் அப்படின்றது ஃபில்ம் மேக்கர் கையில் இருக்குது. பட் அதை யூஸ் பண்ணி ஒரு ஹாரரை அட்டெம்ப்ட் பண்ணால் அதுதான் பொலிட்டிக்கல் ஹாரர் ஃபிலிம்ஸ். ஸோ இதில் ரொம்ப லேண்ட்மார்க்கான படங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம இதில் நிறையா பார்ப்போம். நிறையா வந்திருக்கு, லைக் ஆல் ஓவர் த குளோப் நிறையா வந்திருக்கு. இந்தியாவில் ரீசனபிளி கம்மி, தமிழில் சுத்தம் வந்ததே கிடையாது. அண்டு நான் இந்த ஹாரர், அதாவது இந்த ஜான்ரா ஃபிலிம்ஸ் ரொம்ப ரீசெண்டாக தான் நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். அது என்ன படம் அப்படின்றது நான் இந்த பாட்காஸ்ட் போக நான் சொல்கிறேன். ஸோ ஹிந்தியில் மற்ற லாங்குவேஜஸ்லாம் கொஞ்சம் வந்திருக்கு, தமிழில் சுத்தம் எனக்கு தெரிஞ்சு நான் தேடி பார்த்துட்டேன். எது ஒரு பொலிட்டிக்கல் ஹாரர் ஃபிலிம்ஸ் ஹாரர் ஃபிலிம் அப்படின்றது இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஆப்சன்ட். மேபி நான் ரிசர்ச் பண்ணதையும் தாண்டி எங்கேயாவது இருக்கலாம், ஐ டோன்ட் நோ. பட் நான் பார்த்த வரைக்கும் எங்கேயுமே பொலிட்டிக்கல் ஹாரர்ன்றது இட்ஸ் அ வெரி ஆப்சன்ட் ஜானர். ஸோ நம்ம இதில் லேண்ட்மார்க் ஃபிலிம்ஸ்லாம் அப்படி பார்த்தோம்னா, ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் எக்ஸாம்பிள்னு ஸ்டேட் பண்ணுறது என்ன படம்னா நைட் ஆஃப் தி லிவிங் டெட் அப்படின்னு ஒரு படம். அதாவது ஒரு ஜாம்பி சர்வைவல் படம். அது ஜென்ரலாக நான் பேசிக்காக ஒரு கதையை சொல்கிறேன். நான் ஸ்பாய்லர் ஹெவியாக இருக்குங்க. ஸோ அது சொல்லாமல் உங்களுக்கு ஜான்டர் புரிய வைக்க முடியாது. பட் பேய் படங்கள் நான் ஸ்பாய்லர் சொன்னாலும் உங்களால் பார்த்துக்க முடியாது. இதில் நான் ஹாரரை உங்களுக்கு ஸ்பாயில் பண்ண மாட்டேன், அதனால் நீங்கள் தைரியமாக கேட்கலாம். ஸோ
இந்த படம்ன்றது வந்து ஒரு ஜாம்பி சர்வைவல் படம். ஜாம்பி சர்வைவல்னால் மிருதன் பார்த்துருப்பீங்கள்ல, அதில் ஜாம்பிலேருந்து எப்படி இவங்களாம் தப்பிச்சு வராங்க அப்படின்றது தான் கதை. அதே மாதிரி இந்த படமுமே வந்து அந்த ஜாம்பிலேருந்து தப்பிச்சு வர கதை தான். ஹீரோ வந்து ஒரு பிளாக் மேன், அதாவது பிளாக் மேன்னா வந்து என்ன சூப்பர்மேன் மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா அப்படி சொல்ல, ஹீரோ வந்து ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு ஆள். அந்த கேரக்டரோட பேர் வந்து பென். ஸோ பென் வந்து என்னென்னா ஜாம்பிஸ்லாம் தப்பிச்சு படம் ஃபுல்லாக அவர் வந்து ஜாம்பிஸ்லேருந்து தப்பிச்சு ட்ரை பண்ணிட்டே இருப்பார். ஸோ என்ன பண்ணுறாங்க, படம் முடிஞ்சு அவர் நைட்டெலாம் தப்பிச்சிடுவார், ஜாம்பிக்கிட்டேருந்துலாம் தப்பிச்சிடுவார், காலையில் உயிரோடு வந்துடுவார். ஆனால் அங்கே வந்து ஒரு ஒயிட் போலீஸ் மாதிரி யாரோ ஒருத்தவங்க வந்து இவர் பிளாக் ஆள், அதனால இவரை சஸ்பெக்ட் பண்ணி அங்கேயே கொண்டுருவாங்க. ஸோ இந்த படத்தில் இந்த ரேசிசமாக அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க. அந்த படத்தில் அழகான ரொம்ப அழகாக இல்லை, டெரிஃபையிங்காக காட்டியிருப்பாங்க. டெரிஃபையிங் இஸ் த ரைட் வேர்ட். ஸோ அதாவது நீங்கள் ஜாம்பிகிட்டேருந்து கூட தப்பிச்சிடலாம், ஆனால் இந்த ரேசிசம் இனப்பாகுபாடுலேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்ட்டு நீங்கள் ஜாம்பியை விட கடைசியில் அவரை கொன்னது தான் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு கொடூரமாக எஃபெக்ட் ஆகும். ஸோ அது ஒன் ஆஃப் த வெரி ஏர்லியஸ்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு ஸ்டேட் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொரு படம் அடுத்த படம் நம்ம பார்த்தோம்னா வந்து தே லிவ் அப்படின்னு ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து பேயை பற்றினது கிடையாது, ஒரு மாதிரி சூப்பர் நேச்சுரல் படம் தான். ஸோ நம்ம ஹீரோவுக்கு வந்து இந்த படத்தில் ஒரு சன் கிளாஸ் மாதிரி ஒன்று கிடைக்குது, சூப்பர் பவர் இருக்க மாதிரி. அது என்ன மாதிரி சன் கிளாஸ்னால் வந்து நீங்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பில்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் எப்போயுமே ஒரு மெசேஜிங் ஒன்று தான் அது எப்போயுமே பண்ணுவாங்க. ஸோ நான் அது கொஞ்சம் டீப்பாக படிச்சிருக்கேன்றனால சொல்கிறேன். ஸோ எவ்ரி அட்வர்டைசிங் வில் ஹாவ் அ மெசேஜ். ஸோ இதில் வந்து அவர் அந்த சூப்பர் கிளாஸை போட்டார்னா வந்து அவருக்கு வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட மெசேஜிங் என்ன, இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே டேக்லைன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்கிறது, எனக்கு டக்குன்னு எதுவும் ஞாபகம் வரல, பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஆடில் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு கோட் மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு மெசேஜ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மெசேஜிங் ஒரு கண்ணுக்கு தெரியும், லைக் ஒபே, கன்சியூம், மேரி அண்ட் ரீப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அட்வர்டைஸிங் பில்போர்டையும் பார்க்குறப்போ அவருக்கு அந்த மெசேஜிங் அவர் கண்ணுக்கு தெரியும். அப்படி தெரிகிறப்போ அவர் நிறைய டிஸ்கவர் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ அப்படி டிஸ்கவர் பண்ண தான் என்ன தெரியும்னா படம் நமக்கு எந்த ஒரு ஜோனில் போகும்னா நம்மளோட சாய்ஸஸ் எதுவுமே நம்மளுக்கு கிடையாது. அதாவது இந்த கிளாஸ் பவரு, கேபிட்டலிசம், அப்புறம் இந்த மீடியா மேனிப்புலேஷனில் எந்த அளவுக்கு நம்ம மைண்டை வந்து மாதிரி டியூன்றது வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குது அப்படின்றத ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிற ரொம்ப ரியாலிட்டியை ஹார்டாக அடிக்கிற மாதிரி ஒரு படம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது சம்மந்தப்பட்ட பேய் ஜாம்பிலாம் இல்லைனாலுமே ரொம்ப ஒரு மாதிரி டெரிஃபையிங்காக ஹாரர் ஃபிலிம் மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஸோ இது இன்னொரு படம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேன்ஸ் லேபின்த் அப்படின்னு ஒரு படம். இது வந்து எந்த மாதிரி படம்னா வந்து ஃபாசிஸ்ட், அதாவது சர்வாதிகார ஸ்பெயினில் நடக்கிற மாதிரி ஒரு கதை. ஸோ இதில் என்னென்னா வந்து ஒரு கேப்டன் இருப்பார், கேப்டன் விடில் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து அங்கே ரெபலுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணி ஒரு அப்பாவி விவசாயியும் அவர் பையனையும் கொன்றுவாங்க. அவர் வந்து அதாவது அந்த விவசாயிக்கிட்டேயும் அவர் பையன்கிட்டையும் அவங்க இன்னசென்ட் ப்ரூவ் பண்ணுறதுக்கான எல்லா ஆதாரமே அவங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஜென்ரலாக ரெபல் அப்படின்றது நான் வந்து நிறைய பேருக்கு தெரியும், பட் ஆனால் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு சர்வாதிகார ஆட்சியில் எப்போவுமே என்னென்னா மேலே ஒருத்தர் சொல்கிறது தான் எல்லாருமே கேட்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரெபல்ஸ் யாருன்னு இதுக்கு எகென்ஸ்டாக பேசுகிறவங்க, அது ஏன் இருக்கணும், இது மக்களுக்காக தான் வந்து அரசு இருக்கணும், அரசுக்காக மக்கள் வாழ முடியாது அப்படின்ற பேசுகிறவங்க தான் அது ரெபல்ஸ் சர்வாதிகார ஆட்சியில். ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஃபார்மரையும் அவங்களோட பையனும் விசாரித்து அவங்களுக்கு எதிராக எந்த எவிடன்ஸும் இல்லை, அவங்க இன்னசென்ட்டாக ப்ரூவ் பண்ணுறதுக்கான எவிடன்ஸ்லாம் இருந்தும் அவங்கள கொண்டுருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபேண்டசின்னு எதுவுமே கிடையாது, ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி ஹாரிஃபைங்காக இருக்கிற ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு டெரரைசிங்கான ஒரு சீன் வந்து அந்த அப்பாவையும் அந்த பையனையும் கொல்றது தான். அதாவது அவங்க இன்னசென்ட்னு சொல்லிட்டாங்க, ஆனால் ஒரு சர்வாதிகார ஆட்சி அவங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றத ரொம்ப டெரிஃபைங்காக காட்டின படங்களில் இந்த மாதிரி இது ஒரு முக்கியமான படம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு வெஸ்டர்ன் கான்டெக்ஸ்டில் நம்ம பார்த்துட்டோம். வெஸ்டர்ன் கான்டெக்ஸ்டில் இன்னொரு முக்கியமான படம் நான் சொல்ல வேண்டியது, நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் தெரியுமா, எனக்கு இந்த ஜான்ரவை அறிமுகப்படுத்துனது ரொம்ப ரீசெண்டான ஒரு ஃபிலிம் தான் அப்படின்றது வந்து சின்னர்ஸ். ஸோ சின்னர்ஸ் படத்தோட கதை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்களுக்கு நான் கதை என்னென்னு சொல்கிறேன், ஸ்பாய்லர் கிடையாது. இந்த மாதிரி படம் நீங்கள் ஜென்ரலாக உங்களுக்கு ஹாரர் ஃபிலிம்ஸ் எல்லாமே
ஸ்பாய்லர் கிடையவே கிடையாது, எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். சின்னர்ஸாக அந்த மாதிரி ஒரு படம்னா ஒரு ட்வின் பிரதர்ஸ் இருப்பாங்க, ஒரு ட்வின் பிரதர்ஸாக 2 ட்வின் பிரதர்ஸ் இருப்பாங்க, 2 பேர் ட்வின் பிரதர்ஸ்னால் 1 2 ஐயோ தெரியல, 2 பேர் இருப்பாங்க, 2 பேருமே ட்வின்ஸு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிளாக் மக்களுக்கான ஒரு பார்ட்டி, அதாவது அவங்க எக்ஸ்க்ளூசிவ்லி பிளாக் பீப்புள். ஸோ அந்த டைமில் வந்து கருப்பின மக்களை வந்து ரொம்ப அடிமைப்படுத்தி வேலை வாங்கிட்டு இருப்பாங்க அங்கே இருக்க ஒயிட் பீப்புளெலாம். ஸோ இவங்க 2 பேரும் என்ன கொஞ்சம் சம்பாரித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு பார்ட்டி மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து ஒயிட் மக்கள் வந்து வேம்பயர் மாதிரி வெளியே வந்து எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்றப்ப இல்லை, இது வந்து ஒன்லி ஃபார் பிளாக் பீப்புள் அப்படின்னு. ஸோ ஆனால் என்ன ஆயிரும், அவங்க ட்ரெஸ்பாஸ் பண்ண மாட்டாங்க, ஒருத்தனை வெளியே வர வச்சு அவனை கடித்து அந்த மொத்த கூட்டத்தையும் வேம்பயராக மாற்ற ஆரம்பிப்பாங்க. ஸோ இதில் என்ன இருக்குது சப்டெக்ஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் கதை சொல்கிறப்பே தெரியும். ஸோ இந்த ஒயிட் பீப்புள் எப்படி வந்து பிளாக் பீப்புளோட கல்ச்சரை அப்டேட் பண்ணி அதை எப்படி ஒரு மாதிரி நல்லிஃபை பண்ணி அவங்களோட கல்ச்சரையே அழிக்கிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப மெட்டபாரிக்கலாக காட்டின ஒரு படம். ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படங்க. நான் தியேட்டரில் பார்த்தேன், இட் வாஸ் கம்ப்ளீட்லி கிரேட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் அது ஒன்று. ஸோ இந்தியன் கான்டெக்ஸ்ட்டில் பார்த்தோம்னா வந்து தும்பட்னு ஒரு படம், இது நான் எங்கள் காலேஜ்லேயே பார்த்தேன். ஸோ என்னென்னா ஹஸ்தர்னு ஒரு சாத்தான் இருக்கும், அதோட கருப்பைக்குள்ளே தங்கம் இருக்கும். ஸோ அவங்க போய் ஒவ்வொரு டைமும் அந்த தங்கத்தெலாம் நைஸாக எடுத்துகிட்டு வந்துட்டே இருப்பாங்க. ஆனால் எடுத்து வந்து நல்ல ஒரு மாதிரி வெல்த்தியான பர்சன் ஆயிடுவான். ஆனாலும் அவனுக்கு அந்த க்ரீடு அடங்காமல் போய் எடுத்து ஒவ்வொரு டைமும் அவனுக்கு ஆபத்து ஜாஸ்தி ஆகுது. அந்த ஆபத்தெல்லாம் அவன் கண்டுக்காமல் தங்கத்தை எடுத்துகிட்டே இருந்து கடைசியில் செத்தே போயிடும். ஸோ இந்த கதையில் வந்து பொலிட்டிக்கலாக அப்படி இல்லைனாலும் பர்சனலாக க்ரீடினஸ் அதெல்லாம் பற்றி பேசுகிற ஒரு கதையாக இருக்கும். அப்புறம் புல்புல் வந்து இது வந்து ப்ராப்பராக ஒரு பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்ட் இருக்க ஒரு ஹாரர் ஃபிலிம் தான். ஸோ என்னென்னா வந்து புல்புல்ன்றது வந்து டொமஸ்டிக் வயலன்ஸு, புல்புல்ன்ற ஒரு பொண்ணு வந்து டொமஸ்டிக் வயலன்ஸை ஃபேஸ் பண்ணுவாள். ஸோ அது என்ன ஆயிரும், கொஞ்ச நாள் கழித்து அவங்க வில்லேஜில் வந்து ஆண்கள்லாம் ரொம்ப மிஸ்டீரியஸாக சாக ஆரம்பித்தோன்னே அவங்க வந்து இந்த புல்புலை வந்து சுடாய், அதாவது ஒரு பேய் அரக்கி அப்படின்ற மாதிரி வந்து அது போர்ட்ரே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதில் என்னென்னா பொலிட்டிக்கல் மீனிங் இந்த பிளாட் பாயிண்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொசைட்டி விமன் மேலே நார்மலாகவே நம்ம பேட்ரியார்கல் சொசைட்டி மேலே விமன் மேலே இருக்க வயலன்ஸ் வந்து அட்லீஸ்ட் நான் பார்த்து வாழ்ந்த அளவுக்கு நார்மலைஸ் கிடையாது, பட் நிறைய இடத்துல நார்மலைஸ்டாக இருக்குது. ஆனால் அவளே அந்த அந்த பெயினால் அவள் ட்ரிகர் ஆகி அவள் தான் ரிட்டையர்ட் பண்ணால் அவளை அந்த கோவத்தை இந்த சொசைட்டி மதிக்க மாட்டேங்குது, அவளை ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மனுஷியாக பார்க்காம பேயாக பார்க்குது அப்படின்னு சொன்ன ஒரு படம். அப்புறம் இன்னொன்று இந்த படமும் நான் பார்த்துருக்கேன், பிரம்மயுகம். ஸோ பிரம்மயுகம் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து ஒரு டைம் பீரியட் ஞாபகம் இல்லை, ஒரு மாதிரி 1960s 70s அதுக்குமே முன்னாடி பிரிட்டிஷ் காலத்துலன்னு நினைக்கிறேன், அந்த டைமில் செட் பண்ண படம் இது. அந்த இதில் என்னென்னா கொடுமன் போட்டின்னு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கடவுள் இருப்பாருங்க. அவர் வந்து அந்த மேன்ஷனில் தான் அவர் தங்கியிருப்பார். ஸோ என்ன ஆயிரும், அங்கே போய் தேவன் ஒரு பையன் மாட்டிப்பான். ஸோ இதில் என்ன ஆயிரும்னா, இது நீங்கள் நார்மலாக ஒரு சர்ஃபேஸ் லெவல் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஹாரர் ஃபிலிம் கூட இல்லை, ஒரு மாதிரி த்ரில்லர் ஃபிலிம் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த படத்தில் அவங்க பேசுகிறது என்னென்னா, அந்த கொடுமன் குட்டியாக பேர் கரெக்டாக ஞாபகம் இல்லை, ஏதாவது தப்பாக சொன்ன என்ன மன்னிச்சிருங்க. ஸோ அந்த ஒரு லார்டு வந்து எப்படி விஷயங்களை டிஃபைன் பண்ணுறாரு, அதாவது வந்து ஹைரார்கி வந்து எப்படி எக்ஸிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா அவன் நினைக்கிறது தான் அங்கே நடக்கும். இது ஆல்மோஸ்ட் நம்ம அந்த முன்னாடி பார்த்த இந்த ஸ்பெயின் படம் மாதிரி தான் இருக்கும்ல, அது அந்த மாதிரி தான் இதுலேயுமே பிரம்மயுகம்லேயே பேசியிருப்பாங்க. ரொம்ப அருமையான படம், அருமையான தியேட்டரில் பார்த்தேன், மீண்டும் ஒரு நல்ல ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்ப டார்க்காக தான் இருக்குமா, ரொம்ப பயமாக தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாரர் காமெடி, அதாவது ஹாரர்லேயே ஒன்று சப்ஜான்ரா தான் ஹாரர் காமெடி. அதுலேயுமே பொலிட்டிக்கல் ஹாரர் காமெடி இருக்குது. அது வந்து ரொம்ப ஃபேமஸான படங்கள், அது நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நல்ல கமர்ஷியல் ஹிட்டான படங்கள். அது என்னென்னா நம்ம ஸ்திரீ யூனிவர்ஸில் வர எல்லா படமுமே வந்து எனக்கு தெரிஞ்சு பொலிட்டிக்கல் ஹாரர்ஸ் தான், அதை காமெடியாக சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்திரீயில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேரின்னு ஒரு வில்லேஜ் இருக்கும். ஜென்ரலாக அங்கே என்னென்னா, இப்போ நம்ம ஊர்லலாம் எப்படி பொண்ணுங்கன்னா இத்தனை மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாது அப்படின்றாங்க. அங்கே வந்து என்னென்னா வந்து பசங்க வெளியே போகக்கூடாது, அதாவது இந்த மாதிரி ஒரு விழா நாளில் வந்து பசங்க வெளியே போகக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த கான்டெக்ட்டை வச்சு அவங்க வந்து பொண்ணுங்க எந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படின்றத ரொம்ப அழகாக, அதாவது ஒரு பொண்ணை
ரெஸ்பெக்ட் பண்ணாதனால தான் ஸ்திரீன்னு ஒரு பேயே உருவாயிருக்கும். ஸோ அந்த அந்த ஆஸ்பெக்டை வச்சு நம்ம பேட்ரியார்கி விமனை எவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணுது அப்படின்றத வச்சு பண்ண படம் தான் ஸ்திரீ. ஒரு அருமையான படம், நல்ல காமெடி படம். அது நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். அதே யூனிவர்ஸில் அடுத்த படம் பேடியா வந்து அருணாச்சல் பிரதேஷ் ஃபாரஸ்ட்டில் நடக்கிற கதை. என்விரான்மெண்டல் பாலிட்டிக்ஸை பேசுகிற படம் அது. அதாவது எப்படி ஃபாரஸ்ட்டெல்லாம் அடித்து ரோடாக்கி கமர்ஷியலைஸ் ஆக்கி நேச்சரை அவங்க அப்டேட் பண்ணுறாங்களோ அதுக்கு எதிராக வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் வந்து அதை இது பண்ணும். ஸோ அதுவுமே வந்து ஒரு அருமையான ஒரு நல்ல படம் பேடியா, அதுவும் பாருங்கள். இது எல்லாமே ஸோ முன்னாடி பார்த்த படங்கள் மாதிரி இல்லாமல் ஸ்திரீ, பேடியா எல்லாமே காமெடி படங்கள், நல்ல கமர்ஷியலான காமெடி படங்கள். ஆனாலுமே அதில் சப்டெக்ஸ்டில் பாலிடிக்ஸ் ரொம்ப அருமையாக பேசியிருப்பாங்க. ஸ்திரீ 2லேயுமே வந்து பேட்ரியார்க்கே இன்னொரு விதமாக அவங்க டீல் பண்ணியிருப்பாங்க. சர்க்கட்டான ஒரு அரக்கனை வச்சு அவன் வந்து எப்படி விமனோட விஷயங்களை டிஃபைன் பண்ணுவான். அவன் எப்படின்னா வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் பண்ணாத உமன் எல்லாம் கடத்திட்டு போய் கொல்றது கூட இல்லை, அவன் போய் ஒரு மாதிரி, நான் ஸ்பாயிலர் சொல்ல, அவன் கடத்திட்டு போயிடுவான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அது. பேட்ரியார்கி எப்படி உமனை இருக்கணும்னு டிஃபைன் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு ரூட்டில் அந்த படம் போகும். ஸோ ஜென்ரலாக வந்து இப்போ ஹாரர் ஃபிலிம்னால் ரொம்ப பயமாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி படங்களும் வந்து இந்தியாவில் இருக்குது. ஸோ பாட்டம் லைன் என்னன்னு பார்த்தோம்னா, இன்னும் நிறையா ஹாரர் சும்மா பிளாண்ட் ஹாரராக இல்லாமல் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஹாரராக வர்றப்போ உங்களுக்கு ஹாரரும் ஒர்க் ஆகும். அதே நேரத்தில் யூ ஆர் கிவிங் ஐ திங்க் பர்பஸ் ஆஃப் ஆர்ட் ஷுட் ஆல்வேஸ் இல்லை, அட்லீஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஷுட் கிவ் சம்திங் டு த சொசைட்டி. ஸோ பொலிட்டிக்கல் ஹாரர் அப்படின்ற ஜானர் வந்து அதுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால தான் இந்த ஜானரை பற்றி பேசணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இது வந்து நம்ம பண்ணதிலே ஒரு மாதிரி பயங்கர டென்ஸான ஒரு எபிசோடுன்னு நினைக்கிறேன். பயங்கர ஹெவி, நிறையா படங்கள், நிறையா விஷயங்களை பற்றி பேசியிருப்பேன் நான். ஸோ ஹெவியாக போட்டிருக்கேன். பட் ஸ்டில் நீங்கள் இதையும் ஏற்றுப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போடுறேன். ஸோ நீங்கள் ஏதாவது பொலிட்டிக்கல் ஹாரர் படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் வேறு பண்ண முடியாதா? இல்லை, நான் போல் போடுறேன், அதில் எஸ் ஆர் நோவான்னு போடுங்க, சரியா? அது இப்போ போல் ஆன்சர் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன படங்களே வந்து நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல படங்களாக இருக்கும். இல்லை, நானே பாதி பார்க்கல, எல்லாம் பார்க்கணுன்ற ஐடியாவில் தான் இருக்கேன். பட் பாருங்கள், இந்த மாதிரி புது ஜான்ரா எப்போவுமே சினிமா லைஃப் இட்ஸ் அபவுட் எக்ஸ்ப்ளோரிங் நியூ திங்ஸ். அதே மாதிரி சினிமாலையும் புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் இந்த ஒரு எபிசோட் பொலிட்டிக்கல் ஹாரர் அப்படின்ற ஜான்ரா உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணனா. இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னாலும் சொல்லுங்கள், நான் அதையும் இன்னொரு போலில் போடுறாது எஸ்ஸா இல்லையான்னு சொல்லுங்கள். ஸோ எஸ். ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு எபிசோடோட அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கும் வரை. என்ன தைரியமாக அடுத்த வாரம் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் கேட்கலாம். ஒரு கான்ஃபிடன்ஸ் தான். போன வாரம் கரெக்டாக போட்டேன், இந்த வாரம் அதே ஃபாலோ அப் ஒரு நல்ல எபிசோடு. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு எபிசோடாக இருக்குங்க. ஏதோ ஒன்று நம்ம மக்களுக்கு ஒரு விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் கிளம்பிட்டு அடுத்த வாரம் வரேன். அதுவரை உங்களிடம் ஸ்டார்டிங்லாம் வளராமல் கடைசியில் வளரது பாருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது இட் இஸ் மீ ரித்தீஷ் ஃப்ரம் இட்ஸ் ஜஸ்ட் அனதர் பாட்காஸ்ட். டாட்டா, பை பாய், டேக் கேர்.